வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பொதுவா ஷீட் ரிலேட்டடான ஷார்ட்கட் நம்ம பேஜ் அப், பேஜ் டவுன் அப்படின்றது தான் பாப்புலரான ஷார்ட்கட். ஸோ நம்ம மவுஸே யூஸ் பண்ணாம இந்த பேஜ் டவுன், பேஜ் அப் அப்படின்ற ஷார்ட்கட் மாதிரியே ஷீட் ரிலேட்டடான ஷார்ட்கட் ஃபர்தரா எப்படின்றது நம்ம இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னா, புதுசா ஒரு ஷீட்டை எப்படி ஆட் பண்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் நீங்க ஷிஃப்ட் F11 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு ஷீட்டை நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஷீட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஷீட்டை எப்படி டெலீட் பண்றது அப்படின்னு நான் Alt EL அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணிடலாம். இதெல்லாம் மவுஸ் ஓவர் பண்ணி இந்த பாப்அப் மெனு செலக்ட் பண்ணி நீங்க டெலீட்னு கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னா, ஒரு ஷீட்டை எப்படி ரீநேம் பண்றது அப்படின்றது Alt OHR அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஷீட்டை ரீநேம் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் ரீநேம் பண்றேன். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஷீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷீட்டோட பொசிஷனை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் எக்ஸல் ஃபைல்ல ஷீட் 1 2 3 அண்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்ற ஒரு 4 ஷீட் இருக்கு. உங்களுக்கு இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடு லாஸ்ட்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு லாஸ்ட்ல வரணும் அப்படின்னா Alt EM அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று வரும். ஸோ அந்த விண்டோல உங்களுக்கு கரண்ட் ஷீட் பேர் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ இந்த ஷீட்டை என்ன பொசிஷன்ல மூவ் பண்ணணும் அப்படின்றத நீங்க ஜஸ்ட் அப் ஏர் டவுன் ஏர் கொடுத்தீங்கன்னா இப்போ ஷீட் 2 அப்படின்றதுல பிளேஸ் பண்ணீங்கன்னா அது பக்கத்துல பிளேஸ் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம சினாரியோக்கு மூவ் டு எண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்க டேப் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஷீட் லாஸ்ட் பொசிஷன்ல உட்காரணும். இதே Alt EM கொடுத்துட்டு திருப்பி நீங்க ஷீட் 1 அப்படின்னு ஷீட் 2 இப்போ ஷீட் 2 அப்படி அது பக்கத்துல நீங்க உட்காரணும்னா அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டேப் கொடுத்துட்டு அதே மாதிரி ஓகே கொடுத்தீங்கன்னா இது ஷீட் 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உட்காரும். ஸோ இது மாதிரி நீங்க ஷீட் மூவ்மெண்ட்டுக்கு Alt EMன்ற ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணலாம். இதே ஷார்ட்கட் காப்பியும் பண்ணலாம். ஸோ Alt EM அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஷீட்டை நீங்க காப்பி பண்றதுக்கு நீங்க ஒன்றும் இல்லை, இதே ஷார்ட்கட் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் டேப் கொடுத்தீங்கன்னா கிரியேட் காப்பி, அதை செக் மார்க் கொடுக்கணும். அது நீங்க ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டேப் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஒரு காப்பி கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஷீட்டை நீங்க ஹைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்ற ஒரு ஷீட் இருக்கு பாத்தீங்களா, ஜஸ்ட் Alt OHH Alt OHH அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஹைட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம ஹைட் பண்ணிட்டோம். இப்போ அன்ஹைட் பண்ணோம்னா Alt OHU அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ வரும் பார்த்தீங்களா. ஸோ அன்ஹைட் ஷீட்ஸ். ஸோ நீங்க மல்டிபிள் ஷீட் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அப்பர் டவுனர் கொடுத்துட்டு என்ன உங்க சினாரியோக்கு என்னென்ன ஷீட் அன்ஹைட் பண்ணுமோ நீங்க அன்ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சினாரியோல இப்போ நான் ஜஸ்ட் ரோஸ் அண்ட் காலம் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஒரு ஷீட் எப்படி கலரிங் பண்ணணும் அப்படின்ற ஷார்ட்கட் Alt OHT அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு கலரிங் பாப்அப் விண்டோ வருது பார்த்தீங்களா. இந்த விண்டோவை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னா, அப்பர் டவுனர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மவுஸ் யூஸ் பண்ணாம கீபோர்டே மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பர்டிகுலர் ஷீட் கலரிங் பண்ணிடலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷனோட ஷார்ட்கட்ஸ். நான் எதுக்காக ஓல்டர் வெர்ஷன் ஷார்ட்கட் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா, புது வெர்ஷனோட ஷார்ட்கட்ல ஒரு 3 ஆல்பபெட் கீ ஸ்ட்ரோக் அதிகமா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஓல்டர் வெர்ஷனோட ஷார்ட்கட் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த குரூப் ஆஃப் ஷீட் ரிலேட்டட் ஷார்ட்கட்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ தட் நீங்க நிறைய டைம் சேவ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபர்தரா என்ன மாதிரி ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதுல நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி.